சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் அதிகமாகவே ஓடி 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 உழைத்து விட்டாய். எல்லாமும் உனக்கு கஷ்டமாகவே இருந்து விட்டது. இப்பொழுது எல்லாம் நீ என்னை பார்க்கும் பொழுது சொல்லும் ஒரே ஒரு விஷயம், போதும் சாயி, நான் அளவுக்கு மீறி கஷ்டப்பட்டு விட்டேன். எல்லா நாளும் கஷ்டப்படுவதற்கு நான் என்னுடைய மனதிலும் என்னுடைய உடம்பிலும் வெம்பே இல்லை. எல்லாமும் எனக்கு பாரங்களாகவே உள்ளது என்று. அம்மா, உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் குறைத்து வைக்கத்தான் அம்மா நான் வந்துள்ளேன். எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்வேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் குழப்பத்திலேயே இருக்கலாம், ஆனால் கூடிய விரைவிலேயே எல்லாமும் சரியாகிவிடும். தேவையில்லாமல் வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நீயாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தரித்து கொண்டு வைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரி இருப்பது அல்ல, அது வித்தியாசமானது. எப்பொழுது மாறும், எப்பொழுது நல்லபடியாக இருக்கும் என்பது எல்லாம் சொல்ல முடியாது. அது வித்தியாசமாகவே வாழ்க்கை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். தொடர் முயற்சி எப்பொழுதுமே வாழ்க்கையில் வெற்றியை தான் கொடுக்கும் என்று உனக்கே தெரியும். நீ நன்றாக சொல், நன்றாக யோசித்துப்பார். எத்தனை விதமான முயற்சிகளை நீ எடுத்திருக்கிறாய். எல்லாவற்றிலும் உனக்கு தோல்விகளும், எல்லா விஷயத்திலேயும் உனக்கு பின்னடைவும் இருந்தாலும் ஒரு நேரம் அல்ல ஒரு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா காரியத்திலும் வெற்றிதானே பெற்றிருக்கிறாய். புரிகிறதா? இது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன வெற்றியாவது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது தானே. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் முயற்சி மட்டுமே செய்யுங்கள். பாரங்களை என் மீது போட்டுவிடுங்கள். முயற்சியை செய்துவிட்டு பாரங்களை என் மீது போட்டுவிடுங்கள். வாழ்க்கையோ நிம்மதியாகவே இருக்கும். எல்லா காலத்திலேயும் அற்புதம், அதிசயம், அசைக்க முடியாத ஒவ்வொரு நம்பிக்கையும் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் மீது வையுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். எவன் ஒருவன் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைக்கிறானோ அவன் வெற்றியாளன் என்றுதான் அர்த்தம். முயற்சியையும் எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவனுடைய மனதில் இருக்கும் கஷ்டத்தையும் எப்பொழுதும் சரிதான் அவன் தெய்வத்துடைய காலில் போட்டுவிட்டு அமைதியாகவே இருக்க வேண்டும். அதை தான் நீயும் செய் என்று சொல்கிறேன். நன்மைகள் எல்லாம் மலர்ந்திட, உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கவலைகளும் நீங்கிட இந்த சாய் உனக்கு துணை இருப்பேன். சாய் சாய் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாய் உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனா? சாய் சாய் என்று ஒரே ஒரு முறை கூப்பிட்டாலும் சரிதான், பல முறை கூப்பிட்டாலும் சரிதான், எப்பொழுதும் இந்த சாய் ஓடி வருவேன். நீ எப்பொழுதுமே சாய் 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 தான். உனக்கு வேறு எந்த ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வராது. கவலையா சாய், நல்லா இருக்கியா சாய், இது மட்டுமே தான் நீ எப்பொழுதுமே சொல்வாய். நம்பு, என்னை நம்பிவிட்டாய். ஆனால் நான் மனிதர்கள் போல ஏமாற்ற மாட்டேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு தொந்தரவு என்ற ஒன்றை கொடுக்கவே மாட்டேன். எல்லா காலத்திலேயும் உனக்கு இன்பம் என்ற ஒன்றை மட்டுமே நான் கொடுத்து வாழ வைப்பேன். யாருக்காக இருந்தாலும் சரி, நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன் என்றால், நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை யார் என்ன சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் எந்த தூரத்தில், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த லட்சியத்தை நான் அவர்களை அடைய வைப்பேன். என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியமே தவிர மற்ற யாரும் எனக்கு கிடையாது. நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் தெய்வமாகிய சாய் எப்பொழுதுமே பாரபட்சமாகவே இருக்கிறார் என்று. கிடையாதம்மா, நான் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான், பாரபட்சமெல்லாம் பார்ப்பது கிடையாது. நான் ஒருவனுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டேன் என்றால் அவனுக்கு கண்டிப்பாகவே நல்லது செய்து விடுவேன். நிச்சயமாகவே வாழ்க்கையில் நான் வாழவும் வைத்து விடுவேன். புரிந்ததா? நீ எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று என்னிடம் சொல்வாய். அது என்னவென்றால், நீ இருக்க சாய், அது போதும் என்று. அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கை தான் என்னை இன்னும் இன்னும் உங்களுடைய அருகில் கொண்டு வந்து உங்களிடம் பேச வைக்கிறது தெரியுமா?
நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இல்லை என்று. ஆனால் நீங்கள் சில நேரத்தில் நம்புகிறீர்கள் பாருங்கள், அதுதான் என்னை எவ்வளவு தூரம் தெரியுமா கிட்ட நெருங்க வைக்கிறது. நல்லதையே செய்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதையே நடத்தியும் தருகிறேன். இன்று ஒரு கவலையா, அதுவே தொடர்ந்து வரும் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தவறாகிவிடும். நீ எப்பொழுதும் ஒன்று செய். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாய் இருக்கிறார். நமக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பிடித்த மாதிரி செய்து கொடுக்க நம்ம அப்பா இருக்கிறார். இதைவிட நமக்கு என்ன வேண்டும் என்பதை நீதான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அலட்சியங்களோ இல்லை தேவையில்லாத விஷயங்களையோ எப்பொழுதுமே நினைத்து புலம்புவதோ எப்பொழுதும் நினைத்து கவலைப்படுவதோ தேவையே அல்ல. நிதானம் மட்டும் ஒரு நபருக்கு இருந்துவிட்டது என்றால் அவனை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. அது ஏற்கனவே தெரிந்ததுதான். நிதானமாக இதுதான் நான் செய்வேன், இப்படிதான் நான் இருப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படிதான் இதை செய்வேன் என்று ஒவ்வொரு நிமிஷமும் நீ சுதாரிப்பாக இருந்து விட்டாய் என்று வைத்துக்கொள். உன்னை யாராலும் இங்கு அசைத்து கூட பார்க்க முடியாது. நீ என்றுமே சிரித்து கொண்டே இருந்தால் போதும், அதுதான் எனக்கு தேவையே. நீ சிரித்து கொண்டு இருந்தால் சிறப்பாக நானே உன்னை வாழ வைத்து விடுவேன். என்னிடம் இல்லாத பணமோ கிடையாது, என்னிடம் இல்லாத நகையோ கிடையாது, என்னிடம் எல்லாம் உள்ளது. ஆனாலும் கொஞ்ச கால தாமதம் ஆக்குகிறேன் உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்காமல். அதற்கு காரணம் நீ என்னையும் புரிந்து கொள்ள வேண்டும், உன்னையும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பொழுது இதை அனைத்தையும் புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் கையில் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும். இப்பொழுது சரிதான், சில விஷயத்தை புரிந்து கொள்கிறாய். சில மனிதர்களுடைய பேச்சுகள், நடிப்பான பேச்சுகள் அனைத்தையுமே புரிந்து கொள்கிறாய். ஆனால் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் நல்லபடியாக பேசுவது போல நடித்து விட்டால், இல்லை அவர்கள் நல்லவர்கள் தான் என்று அப்படியே மாறிவிடுகிறார். அம்மா, ஒருவர்கள் உன்னை தேவையே இல்லாமல் உன்னை குழப்ப வேண்டும் என்றாலும் நடிப்பார்கள், இல்லை உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்றாலும் நடிப்பார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிப்பார்கள். அதை புரிந்து கொள். எல்லாரையும் நம்பி ஏமாந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையும் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தெய்வத்தை நம்பியே இருக்க வேண்டும். தெய்வமானது நமக்கான நல்லது செய்யும் என்பதை நம்ப வேண்டும். நீங்கள் என்னை நம்பி செய்யும் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றிகளோ நிச்சயமாகவே அடைவீர்கள். இன்று தோல்வி அடைவது போலவே சில விஷயங்கள் தோன்றினாலும் நிச்சயமாக எதிர்காலத்தில் வெற்றி அடைவது உறுதியான ஒரு விஷயம். எல்லா பொழுதும் எல்லா நாளும் உனக்கு நான் தெரியாமல் இதை செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்படுத்துவேன், அப்படி கஷ்டப்படுத்துவேன் என்று நினைத்து கவலைகளோடு இருக்காதே. எல்லா நாளும் நான் உனக்கு நிம்மதியை அள்ளிதான் கொடுப்பேன். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றை கிள்ளி கொடுக்க மாட்டேன். எதிர்காலத்தில் சந்தோஷத்தை அள்ளியே கொடுப்பேன். ஒவ்வொரு பொழுதும் உனக்கு தெரியும், இந்த சாய் உன் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு தூரம் உனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று. நல்லதே செய்கிறேன், நம்புங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் என்று சாய்நாத். ஓம் சாய்ராம்.